256 திருக்குறள் எந்த 3 அதிகாரங்களைக் கொண்டது? ஏ. அறம், பொருள், இன்பம். பி. அறம், கல்வி, இன்பம். சி. பொருள், இன்பம், காதல். டி. அறம், போர், இன்பம். சரியான பதில் ஏ. அறம், பொருள், இன்பம். 257 திருக்குறளில் அறம் பகுதி எத்தனை அதிகாரங்கள் கொண்டது? ஏ. 30. பி. 38. சி. 40. டி. 50. சரியான பதில் பி. 38. 257 திருக்குறளில் அறம் பகுதி எத்தனை அதிகாரங்கள் கொண்டது? ஏ. 30. பி. 38. சி. 40. டி. 50. சரியான பதில் பி. 38. 259 திருக்குறளில் இன்பம் பகுதி எத்தனை அதிகாரங்கள் கொண்டது? ஏ. 20. பி. 22. சி. 25. டி. 30. சரியான பதில் பி. 25. 260 திருக்குறளில் ஒவ்வொரு குறளும் எத்தனை அடிகள் கொண்டது? ஏ. 2. பி. 3. சி. 4. டி. 5. சரியான பதில் ஏ. 2. 261 திருக்குறளில் ஒவ்வொரு அடியும் எத்தனை சீர்களைக் கொண்டது? ஏ. 3. 4. பி. 4. 3. சி. 4. 4. டி. 3. 3. சரியான பதில் பி. 4. 3. 262 திருக்குறள் எந்த யாப்பில் அமைந்தது? ஏ. ஆசிரியப்பா. பி. கலிப்பா. சி. வெண்பா. டி. வஞ்சிப்பா. சரியான பதில் சி. வெண்பா. 263 திருக்குறளின் வேறு பெயர் எது? ஏ. பெருங்காப்பியம். பி. முப்பால். சி. நாலடி. டி. 500 சரியான பதில் பி. முப்பால். 264 திருக்குறளின் முதல் குறள் எதை பற்றியது? ஏ. அறம். பி. கடவுள். சி. கல்வி. டி. நட்பு. சரியான பதில் பி. கடவுள். 265 திருக்குறளின் சிறப்பு எது? ஏ. மதச்சார்பு. பி. உலக பொதுமை. சி. கற்பனை. டி. வரலாறு. சரியான பதில் பி. உலக பொதுமை.